சாமானிய மக்களுடைய அக்ஷய பாத்திரம் நகைக்கடன் தான். திடீர்னு ஒருத்தருக்கு பணம் தேவை, ஒரு மருத்துவ செலவுக்கு பணம் தேவை, நீங்கள் சொன்ன மாதிரி விவசாயத்துக்கு தேவை, ஒரு அவசர செலவு ஏற்பட்டுருச்சுன்னா கூட கையில் நகை இருந்தால் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலையோ இல்லை தனியார் வங்கியிலையோ நீங்கள் போய் நகையை வச்சுட்டு பணம் வாங்கிடலாம், அன்றைக்கே பணம் வாங்கிடலாம். அது அன்றைக்கை விட சில வங்கிகள் எல்லாம் சில நிமிடங்களில் பணம் அப்படிங்கிற விளம்பரம்லாம் பார்க்குறோம். அப்போ இது யாருக்கு ரொம்ப ஒரு உபயோகமாக இருந்ததுன்னா நடுத்தர மக்களுக்கு குறிப்பாக. ஏன்னா அவர்களுக்குத்தான் திடீர்னு தேவைகள் கூடும், எதிர்பாராத செலவுகள் வரும். அப்போ இது முக்கியமானது. இரண்டாவது, நகைக்கடன் வாங்குவதற்கு உங்களுக்கு சிபில் ஸ்கோரு இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்கணும், உங்களுக்கு வருமானம் இருக்கணும், அந்த மாதிரி எந்த கண்டிஷனும் இல்லை, சட்ட விதிகளும் இல்லை. 6 மாதம் ஸ்லிப்பை கூட எதுவுமே இல்லை. போனால் வங்கியில் நீங்கள் கணக்கில்னா கூட அப்போவே உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி நகைக்கடன் கொடுத்துருவாங்க. இப்போ இதில் என்ன சிக்கல் வருது? போன வருஷமே ஒரு சிக்கலை கொண்டு வந்தாங்க. என்னென்னா, பொதுவாக வங்கியில் நகை வைப்பவர்கள் அந்த ஒரு வருடத்தில் திருப்பணும். ஆனால் சில பேரால் திருப்ப முடியாது. அது என்ன ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா, கடந்த காலங்களில் அந்த வட்டியை மட்டும் கட்டிட்டா போதும், நீங்கள் திருப்பி நகையை மறுபடியும் வச்சுக்கலாம். அது ஃபுல்லாக அசல் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை அப்படியே மறுபடியும் ரினியூவல் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஆப் வச்சாங்க. எப்படின்னா, கடந்த 2024 செப்டம்பர் மாதம் ஆர்பிஐ என்ன கொண்டு வந்தாங்கன்னா, முழு தொகையும் கட்டி திருப்பிட்டு தான் நீங்கள் மறுபடியும் வைக்கணும். அது ஒரு சிக்கலை கொடுத்தது. காரணம், ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு சாமானிய மக்கள் நகையை கடனை வச்சுட்டு அதை மறுபடியும் ஒரு காசு பிரட்டி அல்லது வட்டிக்கு வாங்கி அதை திருப்பி மறுபடியும் பணத்தை வைத்து விட்டு கொடுக்குற செலவினங்கள் இருந்தது, சிரமங்கள் இருந்தது.